சிவலோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார். சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார். சிவபோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார். நீரை சொல்வது எவ்வாறே? எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை? நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1188 என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. நாதம் ஈரவி போல் வந்து பின்னாக்கின் மதித்திடும் கண்டத்தில் முந்திய சோதி இதயத்து எழும் ஒலி இந்துவின் மேலுற்று ஈரதுதானே. இந்துவினின்று எழுநாதம் இரவி போல் வந்த பின் நாக்கில் மதித்து எழும் கண்டத்தில் உந்திய சோதி இதயத்து எழும் ஒளி இந்துவின் மேல் உற்ற ஈறு அதுதானே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, சந்திர மண்டலத்தில் வீற்றிருக்கின்ற இரவியை சாதகர்கள் உணர்ந்த பிறகு அங்கிருந்து எழுகின்ற நாத ஒளி சக்தி சூரியனின் கதிர்களைப் போல திரும்பி கீழ் நோக்கி வந்து அந்நாக்கின் அடியில் சோதியாக உருவாகி அந்த சோதியை தொண்டைக்குள் இருந்து இதயத்திற்குள் உந்தி தள்ளுகிறது. இதயத்திற்குள் வந்த சோதி ஒளியாக ஒலிக்கின்றது. இப்படி சந்திர மண்டலத்தில் எரிகின்ற நாத சக்தி, அதாவது ஒளி, சூரிய கதிர்களைப் போல் தொண்டைக்குள் சோதியாகி பின் இதயத்திற்குள் ஒளியாக மாறுகின்ற அனைத்தும் சென்றடைகின்ற இறுதியான இடமாக சந்திர மண்டலத்தில் வீற்றிருக்கும் இறைவி இருக்கின்றார். இது சரவணனையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார் இருக்கிற விளக்கம் பார்ப்போம். பிறைவடிவாயுள்ள ஆக்னை எல்லையினின்று மேலெழுந்து நுணுகிச் செல்கின்ற நாதம், அதாவது வாக்கு, கீழே வந்து நாவினால் புராணவாயு அழைக்கப்படும் பொழுது பருவடிவானதாய் செவிக்கு புலனாகி கேட்போருக்கும் பொருளை இனிது விளங்கச் செய்யும் முடிவு மொழியாம். ஆகவே கண்டதானத்தில் உதான வாயுவால் உந்தப்பட்டு செல்வோனுக்கு மட்டும் பொருள் விளங்க நிற்கின்ற இடைமொழியும், அங்கனம் உதான வாயுவாலும் உந்தப்படாமல் இதயதானத்தில் பொதுமையில் விளங்கியும் விளங்காதும் நிற்கும் முதல் மொழியும் ஆக்னை எல்லையினின்று மேலெழும் எனப்பட்ட ஒடுக்கமாகிய அந்த நாதத்தின் விரிவேயாகும். இதன் குறிப்புரையாக முடிவு மொழி வைகரி வாக்கு என்றும், இடைமொழி மத்திமை வாக்கு என்றும், முதல் மொழி பைசந்தி வாக்கு என்றும் சொல்லப்படும். நாதம் எனப்படுகின்ற அதுவே இவ்வாறு பைசந்தி, மத்திமை, வைகரி என மூவகை நிலையாய் விரியும் என்பது இங்கு கூறப்பட்ட பொருளாகும். இம்மூவகை வாக்குகளும் இங்கனம் தோன்றவும் ஒடுங்கவும் உள்ள சுத்தமாயையின் பகுதியே நாதம் எனப்படுவது என்பார். நாதம் நாக்கின் மதித்தெழும் எனவும், கண்டத்தின் உந்திய சோதியும் இதயத்திலும் ஒளியும் இந்துவின் மேல் உற்ற ஈறு அதுவே எனவும் கூறினார். பொருளை விளங்கச் செய்தல் பற்றி வாக்குகளை ரவி போல் எழுவதாகவும் சோதியாகவும் கூறினார். இவை பற்றி பிரிது பொருள் தோன்றி மயக்காமை பொருட்டு ஒளி என்றும் வெளிப்பட கூறினார். ரவி போல்வது எனவும் சோதி எனவும் கூறப்பட்டவை இனிது பொருள் விளங்க நிற்பனவும், ஒளி எனப்பட்டது அங்கனம் விளங்க நில்லாததும் அதன் தெரிந்துணர் பாலது. ரவி போல் எழும் என இயையும், பின் என்றது கீழிடத்தை, பின் வந்து என மாறுக, மதித்தல் கடைதல் அழைத்தல், மதித்து என்பதனை மதிக்க என திரிக்க, எழும் என்பது முற்று, மதித்தற்கு செயப்படு பொருளும் உந்துதற்கு வினை முதலும் வருவிக்கப்பட்டன.
சோதி ஒளி என்பன செவ்வன் ஈராகிய அது என்க தான் அசைநிலை ஏகாரம் தோற்றம். இதனால் மேற்கூறப்பட்ட இரு மாயைகளில் சுத்த மாயையின் சிறப்பு காரியமாகிய சொல்லுலகம் ஆதார நிராதார யோகங்களில் காட்சிப்படுமாறு கூறப்பட்டது. இதனாலே அவ்வுலகு தொடக்கு அவ்யோகங்களால் முறையே ஓரளவிலும் பெரிய அளவிலும் மெலிவடையும் என்பது உணர்ந்து கொள்ளப்படும். பொதுவா இது இப்ப நான் படிச்ச இந்த இது வந்து பொதுவா படிச்சா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு நம்ம அர்த்தனார் ஐயா, கிருத்திகா அம்மா அவங்களாம் வந்து அதுக்கு நல்ல ஒரு விளக்கங்கள் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்று இதை பத்தி இத அர்த்தனார் ஐயா கிட்ட படிச்சுக்கும் போது அவர் சில விளக்கங்கள் சொன்னார். என்னால அவர் சொன்ன மாதிரி என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த ஒளி ஆரம்பத்துல வந்த அந்த ஒளி நாதம் எப்படி வந்து இதானது அப்படிங்கிறத பத்தி தான். இதை பத்தி நேற்று ஐயா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு இதை அவருக்கு படிச்சு காமிக்கும் போது சொன்னது. அதை இந்த இடத்துல சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மத்தவங்க வர வரைக்கும் அதை படிச்சிடுறேன் நான். அதாவது ஒரு ஐயா எனக்கு காமிக்கலைங்களா? நானும் ரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறேன். இப்பதான் அர்த்தனார் ஐயா காமிக்குது. சரி, மக்கர்த்தி அம்மா வாருங்க. இல்ல நீங்க அதை வாசிச்சு முடிச்சிருங்க. கண்டினியூட்டி இருக்கட்டும். நல்ல விஷயங்கள் வாசிக்கிறீங்க. வாசிச்சு முடிச்சிருங்க. நன்றி நன்றி. இந்த உலகம் அதிர்வுகளால் உருவானது. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் உருவாகி இன்னும் பல வகையான அதிர்வுகளால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அதிர்வுகளே வேதங்களாகவும் மந்திரங்களாகவும் மானிடருக்கு ஞானியரால் தரப்பட்டிருக்கின்றன. பிரணவத்திலிருந்து சப்த பிரகமம் அல்லது வாக் பிரபஞ்சம் ஒளி உலகம் எழுகின்றது என்பார்கள். இந்த வாக் பிரபஞ்சமே பரா, பைசந்தி, மத்தியமா, வைகரி என்று விரிவடைந்து சப்தகோடி, அதாவது 7 கோடி மந்திரங்களாகவும் வேதமாகவும் வெளிப்படுகிறது. இதைதான் நாம இப்ப அந்த அருணை வடிவேல் முதலியார் அந்த குறிப்புரையில வந்ததை பார்த்தோம். சனாதன தர்ம வேதங்களை சப்த பிரகம் என்றேதான் சொல்வார்கள். சப்தத்திலிருந்து தூய மாயை, இயல்பு மாயை, இரண்டும் கலந்த மாயை என்ற மூன்றும் தோன்றிதான் இந்த பூமியும் அண்டமும் அமைந்தது. இன்றும் ஒரு அதிர்வுதான் அவற்றை இயக்குகின்றது. சாமானிய மனிதனுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் யோகத்தால் பிரபஞ்சத்துடன் கலந்துவிட்ட ஞானியருக்கு அந்த அதிர்வுகள் பல வகை ஓசைகளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்களால் அதை உணர முடியும். இதற்கு மிக பெரும் உதாரணம் சேரமான் பெருமான் நாயனார் திருவஞ்சை களத்தில் தன் பூஜையின் முடிவில், அதாவது தன் தியானத்தின் முடிவில் இந்த சிலம்பொலி கேட்டுத்தான் முடிப்பாராம். அது நடராஜ பெருமானின் சிலம்பொலி எனும் இந்த பிரபஞ்ச அதிர்வுகள் என்பதே ஞானியர் சொல்லும் உண்மை. ஆம், யோக நிலையில் மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி எழும்பியோருக்கு அந்த பிரபஞ்ச ஒளி கேட்கும் என்கிறார் ஔவையார். இது நேற்று நான் அந்த விநாயகர் அவர்கள் பத்தி ஒரு பிரம்மரிஷியார் எழுதியிருந்தான்னு சொன்னீங்களா, அதுல இந்த இதை பத்தி சொல்லியிருந்ததான் நான் இப்ப படிச்சேன். இது சம்பந்தமா தான் இன்றைய பாடல் வந்திருக்கிறதா நினைக்கிறேன். அதுக்கான இதுவும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் வாசிக்கணும்னு நினைச்சீங்க. வாருங்கள் கத்திகா. நன்றி. இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே எனக்கு ஒரு சில விஷயம் யோசிக்கும் போது ரொம்ப ஒரு சமயம் மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கு, ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கு. டெய்லி உங்களால அர்த்தநாரியாக்காக உட்காந்து வாசிக்க முடியுது, அவரோட பேச முடியுது, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியுது. இந்த ஆன்மீக தேடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இத ஒரு என்னுடைய இடத்துல இருந்து நான் சொல்றேன். இது ஒரு பணின்னு கண்டிப்பா நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு இது இறைவன் கொடுத்த பெரும் வரம். அழகா ஒருத்தரை வழிகாட்டுறதுக்கு, இங்க எங்க பாரு, இப்படி இப்படி பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது.
நாங்கெல்லாம் முட்டி மோதி நாங்களா எங்கேயோ கேட்டு யாரையோ கேட்டு எங்கேயோ போய் எங்கேயோ ஆளே இல்லாம திண்டாடி திருக்கழிஞ்சி கடைசியில அவர் வந்து சரி நீ ரொம்ப சுத்தர நானே வரேன் அப்படின்னு வந்தார். அந்த மாதிரி அலைய விடாம அவங்களுடைய அம்மா மிக உன்னதமான அம்மா. அப்படியே கூட இருந்து கூட்டு போக ஆள் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அர்த்தநேரியாக்கு ஒரு நமஸ்காரம். இவ்வளவு அழகா வழிகாட்டுறதுக்கு நன்றி. இன்றைய பாடல் வந்து இந்துவின் எழுநாதம் இரவி போல் வந்து பின்னாக்கின் மதித்து எழும் கண்டத்தில் பொந்திய ஜோதி இதயத்து எழுமொழி இந்துவின் மேலுற்ற ஈரதுதானே அப்படின்னு சொன்னார். ஈரதுதானேன்னா நமக்கு தெரியும், நேற்றுக்கே பார்த்தோம், அதான் கடைசி அப்படின்னு முடிக்கிறது. அப்ப இந்துவின் மேலற்ற ஈரதுதானே அப்படின்னா இந்துன்னா யாரு? சந்திரன். அப்போ சந்திரனுக்கு மேலே எழுகின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் நம்ம. அப்படி எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு இதை சொல்லிடலாம். இந்துவின் மேலுற்ற ஈரதுதானே, அதுதான் அந்த சந்திரனுக்கு மேலே சந்திரன்னா இந்த இடத்துல வந்து சந்திரக்கலை. அப்போ சந்திரக்கலைக்கு மேலே அமையக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தாப்புல பார்க்கலாம். என்னது கேக்கும்? உந்திய ஜோதி இதயத்து எழும். உந்திய ஜோதி, கண்டத்தில் உந்திய ஜோதி இதயத்து எழும். அது என்ன கண்டத்தில் உந்திய ஜோதி? கண்டம்னா என்ன? சுத்தி இல்லைங்களா? நமக்கு தெரியும் நீலகண்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ கண்டத்தில் உந்திய ஜோதி, உந்தியன்னா நமக்கு தெரியும் உந்துதல் அப்படின்னா மேலே எழும்புதல், அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா வர்றது, அதுக்குதான் அந்த இடத்துல உந்துதல் அப்படின்னு சொல்றோம். உந்திய கண்டத்தில் உந்திய ஜோதி இதயத்து எழும்பொலி. எதை எடுத்துட்டு வருது அங்க இருந்து அப்படின்னா இதயத்து எழும்பொலி. இதனாலதான் வந்து எல்லாரும் எதை சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வைகரி வாக்குகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த வாக்கு நமக்கு தெரியும், 4 விதமான வாக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 4 விதம் மத்திமை, சூக்குமை, வைசந்தி, வைகரி. 4 விதமான வாக்கு. சூக்குமை, வைசந்தி, மத்திமை, வைகரி. இந்த மாதிரி ஒரு 4 விதமான வாக்குகள் இருக்கும். இதுல வந்து சூக்குமை அப்படிங்கறத வந்து உள்ளே இருக்கிறது வரை நாதம், அதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா அநேகம் பேரு வைகரிய வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இதயத்துல எழக்கூடியது அப்படின்னு சொன்னதுனால, இதயத்து எழும்பொலின்னு சொன்னதுனால இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா வைகரிய சொல்றாங்க. உரையாசிரியர் இப்போ ரத்னகுமாரையா வாசிச்சது அதைதான் வாசிச்சார். இப்ப ரைட், அவர் என்ன வாசிச்சிருக்கிறாருன்னா, ஐயா அதை கொஞ்சம் வாசிங்க திரும்பி. ஆமா, அந்த இதுல அருணை வடிவேல் முதலியாரா இல்ல அந்த இன்னொன்னு வாசிச்சேன், இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வாசிச்சேன். இல்லைங்க, நாதம் இந்துவின் 7 நாதம் என்றது நாதம் சூரிய ஒளி போல் விளங்குவது. அது நாவினுடைய அதாவது இங்க இருந்து இந்த பாடலுக்கு உண்டான இதை வாசிக்க சொல்றீங்க இல்லைங்களா? இல்ல பரவாயில்லைங்க. வைகரின்னு எல்லாருமே இந்த உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா அது இதயத்துல இருந்து எழுவது, அதுதான் நம்முடைய மனிதர்களுடைய காதுகளுக்கு வந்து சேருவது. ஏன்னா அது வந்து பிராணனோடு செயல்படுவது. அதனால அத வந்து வைகரின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உந்திய ஜோதி இதயத்து எழும் ஒலின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வைகரியோட ஒப்புமைப்படுத்தி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இதுக்கு இன்னொரு பார்வை வைக்கலாம் நம்ம. என்ன அப்படின்னாக்க இந்த வாக்கு 2 விதமான பார்வை வைக்கலாம். ஆனா இந்த ஒண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன அப்படின்னா கண்டத்து உந்திய ஜோதி இது உந்திய ஜோதி இதயத்து எழும்பொலி. அப்போ கண்டத்துல இருந்து ஜோதி வருது, சப்தம் இல்லை. அப்ப ஜோதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். ஒளி அப்படிங்கிறது வந்து இந்த நாதம் என்பது கூட சப்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கண்டத்தில் உந்திய ஜோதி இதயத்து எழுமொழி.
அப்போ அங்க உள்ளே ஜோதியாக இருக்கக்கூடியது இதயத்து எழும் ஒலி அப்படிங்கிறது இந்த என்னது அநாகத ஒலி. அநாகத ஒலிங்கிறது ஒரு ஒரு நம்ம நம்ம இந்த லேப்டாப் இல்ல, இந்த லேப்டாப் வந்து இதயம் துடிப்பது அப்படி இல்ல. இந்த அநாகதத்துக்குன்னு ஒரு பீஜம் இருக்கு. ஒரு அந்த அந்த பீஜம் வந்து இன்னும் வரும், நம்ம இன்னும் பின்னாடி பார்ப்போம். அந்த ஹா என்கின்ற சப்தத்தோடு சேர்ந்தது. அந்த அந்த ஒலி என்ன ஆகுமா, இந்துவின் மேலுற்ற ஈரது தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சப்தமானது சூக்குமையா தான் வரும், வெளியில கேட்காது. ஏன்னா வெளியில கேட்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்படி சொல்றோம்னா, புறக்காதுகளுக்கு கேட்காததை நாதம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த நாதம்னா என்ன அப்படின்னு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த அவர் டிஃபைன் பண்றாரு. நம்ம எல்லாரும் சொல்றோம் நாதம்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த 10 விதமான நாதம் இருக்கு, அது மத்தவங்களுக்கு கேக்குமா? கண்டிப்பா கேட்காது. ஆனா இந்த இடத்துல வைகரினா என்ன ஆகணும்? கேட்கணும் எல்லாருக்கும். அப்ப இதை எதுவாக தான் நம்ம பார்க்கணும்னா, மிகவும் சூட்சுமமாக எழுகின்ற சாதகன் மட்டுமே உணரக்கூடிய நாதமாக நாம் பார்க்க வேண்டும். அது எங்கிருந்து கிளம்பும்? பொதுவா வாக்குங்கிறது எங்கிருந்து கிளம்பும்? நாபியில இருந்து கிளம்பும். அதாவது மனிதர்கள் புறமாக சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இது எங்க இருந்து கிளம்புது அப்படின்னாக்க, இங்க இருந்து கிளம்பி இங்க வந்து இங்க இருந்து வெளியில போயிடுது. ஸோ விசுத்தியில இருந்து நாபியில இருந்து கிளம்பி வந்து இந்த விசுத்தியில இருந்து வெளியில போயிடுது. ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னா, உதித்து எழும் ஜோதி இதயத்து எழும் ஒலி இந்துவின் மேலுற்ற ஈரது தானே. அவ்வளவுதான், மேல போயிடுச்சு, வெளியில வரல. வாய் வழியா வெளியில, வாய் க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம. அப்ப அது எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. எப்பேற்பட்ட ஒலி? இதயத்துல எழக்கூடிய ஒலி. அது எதன் மூலமாக உந்தப்படுகிறது? கண்டத்தில் இருக்கின்ற ஜோதியின் மூலமாக உந்தப்படுகிறது. இந்த ரெண்டும் பார்த்துட்டு நம்ம மேல இருக்கிற 2 வரிய பார்க்கலாம். இந்துவின் எழுநாதம் இரவி போல் வந்து பின்னாக்கின் மதித்திடும். அவ்வளவுதான். பின்னாக்குங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்மளுடைய பின் மண்டை, அந்த அந்த பின் மூளைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிடரி என்று சொல்கிறோம் இல்லையா, அததான் நம்ம பின்னாக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இது எங்க போய் நிற்கும் அப்படின்னாக்க, மேல போய் அந்த அப்ப இங்க திருப்பி மேலுற்ற ஈரது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க போங்க, இந்துவின் எழுநாதம். அப்ப அங்க போகும், அந்த சந்திர மண்டலத்துல இருக்கும். அப்ப சந்திர மண்டலத்துல ஒலி என்ன இருக்கு? இந்த பிரபஞ்ச ஒலி இருக்கிறது. இந்த பிரபஞ்ச ஒலி எப்ப அதை கான்டாக்ட் பண்ணணும் நம்ம? எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, இப்போ லைட் இருக்கு, நான் திருப்பி திருப்பி அதே எக்ஸாம்பிளுக்கு தான் வரேன். லைட் இருக்கு, அந்த லைட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றோம்? வீட்டுக்குள்ள அந்த சுவிட்சை போடுறோம். அப்ப இங்க சுவிட்ச் அது நம்மளுடைய கண்டத்திலிருந்து உதித்தெழக்கூடிய ஜோதி நம்முடைய அநாகத ஒலியை கொண்டு சென்று மேலே வைக்கும். அப்ப மேல வைக்கும் போது அந்த பிரபஞ்ச ஒலியானது, அதுதான் இந்துவின் எழுநாதம், இரவி போல் வந்து பின்னாக்கில் மதித்தெழும் அப்படின்னா அந்த ஸ்பந்த உணர்வு. இந்த நாதம்ங்கிறத நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து மனம் செயல்படும் பொழுது இது வந்து நிறைய சப்தமாக கேட்கும். இது வந்து ஒரு விஷயம். அதனால்தான் இந்த 10 விதமான நாதங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மனம், அந்த புத்தி மனம் எல்லாம் போயிடுச்சு. இந்த உடம்பு மாத்திரம் இருக்கு, இந்த ஆதாரம் மாத்திரம் இருக்கு. அதுல எப்படி உணரும் அப்படின்னா, இந்த ஸ்பந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க. அப்படியே படரும். அந்த அந்த படர்கை அது வந்து எல்லா முதல்ல வந்து நமக்கு உணர ஆரம்பிக்கும் போது இந்த பின் மண்டையில உணர ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு இந்த முன்னுச்சி, அந்த உச்சன் தலையின் மேல் உணர ஆரம்பிப்போம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிதா உணரணும்னா நம்மளுடைய கை விரல்கள்ல உணர ஆரம்பிப்போம். அப்புறம் போக 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 பார்த்தானாக்கா உடம்பு பூராவுமே நம்மளால அந்த உணர்ச்சியை அனுபவிக்க முடியும், அந்த ஸ்பந்த உணர்வை. அப்படி அனுபவிக்கும் போதுதான் உடம்பு என்ன ஆகும்? நான் இல்லைன்னு ஆயிடும். நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு கை இருக்கா கால் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியே அது மறத்து போன நிலை இல்ல, மறந்து போன நிலை ஒன்று ஏற்படும். அதெல்லாம் எப்படி ஏற்படும்னா இந்த ஸ்பந்த உணர்வுனாலதான். அதுதான் வந்து பின்னாக்கின் மதித்தெழும் அப்படின்னு இந்த பாடலை புரிஞ்சுக்கலாம். சோ மொத்தத்துல இந்த இடத்துல வந்து
மைனூட்டான ஒரு விஷயம் சொல்றாங்க. இதனுடைய இந்த வைகரி ஏன் சொல்றாங்கன்னு நான் இன்னும் யோசிக்கல. எனக்கு அது தோணல. நான் வேணா இன்னொரு தடவை பாக்குறேன். அந்த விளக்கத்தை பார்த்துட்டு வேணா நான் சொல்றேன். ஏன்னா உதயாதர்கள் சொல்றத நம்மளால நெகேட் பண்ண முடியாது. ஆனா இது எனக்கு முழுவதுமாக ஆஹ் உள்ளத்தில் பொருந்தி என்னுடைய அனுபவத்தோடு ஒத்து போகின்ற ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய அநாகதத்தில் எழுகின்ற சப்தமானது இங்க இருக்கு, கீழே இருக்கு. அங்கே அது நம்முடைய கண்டத்தில் எழுகின்ற ஜோதி. அப்ப அநாகதத்துல எழுதுற சத்தம் மேல வருது. வரும்பொழுது இந்த கண்டத்தில் உதிக்கின்ற அந்த ஜோதியினுடைய தன்மையினால் அது மேலே எழும்பி இந்துவோடு கலந்து, அதாவது அந்த சந்திரகலையோடு கலந்து அங்கே இருக்கின்ற பிரபஞ்ச ஒளியோடு நாதமாக நம்முள்ளே வியாபிக்கிறது அப்படின்னு நாதம் எழக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தியானத்துல உட்கார்ந்து இதை அனுபவிக்கும் போது என்னால ரொம்ப அழகா பொருத்தி பார்க்க முடியுது. இத என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு அற்புதமான, மிகவும் சூட்சுமமான ஒரு மந்திரம். இத உங்களோட பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கு இத பத்தி அப்படின்னா கேட்கலாம். வேற யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம அர்த்தநாரியா இருக்காரு, அவர் இன்னும் கூட விளக்கங்கள் சொல்லலாம். நன்றி ஐயா. நன்றி கிருத்திகா. இப்ப அந்த அரணை வடிவேல் முதலியார்ல இருக்கிற விளக்கத்தை படிக்கும் போதும் சரி, அது அவ்வளவு டக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு டக்குன்னு உள்வாங்கிக்க முடியல. நேற்று ஐயா கிட்ட படிச்சு காமிக்கும் போது அவர் அதுக்கு சில விளக்கம் சொல்லுவது ஓய்வுதான் அப்படின்னு முடிஞ்சது. இப்ப நீங்க சொன்னதே இன்னொரு பிரதியில் அப்படி நீங்க சொன்னதை ரொம்ப எளிமையா, இப்ப நீங்க எப்படி எளிமையா சொன்னீங்களோ அதே மாதிரி ஒரு 4 வரியில போட்டிருக்காங்க. ஒளிமயமான, அதாவது லைட், ஒளிமயமான அநாதகத்திலும் இதய துடிப்பின் ஒளி, இது சவுண்ட், இதய துடிப்பின் ஒளி மேல் நோக்கி செல்லும், கழித்து நின்று மேல் நோக்கி எழும்பும், பிடரியில் உள்ள சிறுமூளை பகுதியில் பரவி படரும், அது இறுதியாக சந்திரக்கலையை சென்றடையும், திங்கள் மண்டலத்தில் எழும் நாதம் மலை போல ஓங்கி விளங்கும் அப்படின்னு. ரொம்ப இப்ப நீங்க சொன்னது ரொம்ப கொஞ்சம் அதோட பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி பொதுவா இந்த தளம் அப்படிங்கறதே இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள், நீங்க கிருத்திகா அம்மா, அர்த்தனர் ஐயா, வர சரவணன் ஐயா, சத்யநாராயண ஐயா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுக்குற இதே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறோமோ இல்லையோ அப்படி ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவாது நமக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அதுக்கு இந்த தளம் உதவி இருக்கிறதா தான் பாக்குறேன். அதுலயும் அர்த்தநாரைய கிட்ட பேசுறதுங்கிறது உண்மையிலேயே அது நிச்சயமா அது எனக்கான கொடுப்பினை அப்படின்னு தான் நான் நிச்சயமா நினைக்கிறேன். உண்மையிலே நேற்று இந்த பேசும்போது கூட நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஐயா நீங்க இதெல்லாம் பேசலாமே ஐயா, சொல்லணுங்க. இல்லைங்க, அங்க நேரம் இருக்காது எனக்கு, அவ்வளவு நேரம் இருக்கிறதுல முடிஞ்சது சொல்றேன், இல்லைன்னா பரவாயில்ல சொல்லுவாரு. இன்னைக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா அர்த்தனார் ஐயா, வாருங்கள் ஐயா. வணக்கம். பொதுவா என்னன்னா, இந்த முதல்ல இந்த ஈறு அப்படிங்கிற வார்த்தைய 4வது வரியில இருக்கு. ஈறு அப்படின்னா கடைசி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். ஆனா இங்க மேல் உற்ற அப்படின்னு இருக்கிறதால இந்த இடத்த கடைசி அப்படிங்கிற பொருளை எடுத்துக்க கூடாது. அது நிறைவு அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கணும். அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப தெளிவாவே இருக்கும். அந்த வைகரியிலேயே 2 விதமான வைகரி இருக்கும். சூக்கும வைகரி, தூல வைகரின்னு ஒண்ணு இருக்கும். அது நம்ம வாயால சொல்லும் போதுதான் அது தூல வைகரியா போயிடும். வாயால சொல்லாம விட்டுட்டோம்னா அது சூக்கும வைகரியா தான் ஆகும். அது இலங்கையில ஒரு நூல் ஒண்ணு இருக்கு, சின்னதா சைவ சித்தாந்த நூல் ஒண்ணு இருக்கும். அதுல அவங்க வாக்கு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டா, பஞ்சமி அப்படின்னு மூலாதாரத்துல இருந்தே வாக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவிளையாடல்னு ஒரு படம் வந்ததுல ஏபி நாகராஜனோட, அதுல சவுந்தரராஜன் அந்த பாட்டும் நானே ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டுக்கு அவர் சொல்லும்போது அந்த முதல்ல அந்த ஆலாவணை கொடுப்பாரு பாருங்க, அந்த ஆலாவணைய நான் மூலாதாரத்துல இருந்து எடுத்தேன்
அப்படின்னு டிஎம்எஸ் சொல்லியிருப்பாரு. அந்த நாதம் அப்படிங்கிறதுக்கே 2 பொருள் இருக்கும். முதல்ல நாதம் அப்படின்னா அது ஓசையை குறிக்கக்கூடியது. ஆனா அதே நேரத்துல நாதம் அப்படின்னா அது ஒலியையும் குறிக்கக்கூடியது. அந்த ஒலி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கண்ணுக்கும் தெரியாது, மனசுக்கும் தோணாது. அது யோகத்துல ரொம்ப நுட்பமா தோணக்கூடியது. அந்த விதமான ஒரு நாதமும் ஒண்ணு உண்டு. அது யோகத்துல மட்டுமே தெரியும் அது. அந்த நாதம் தான் அந்த அருணகிரிநாதர் திருப்புகழ்ல நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நாதம் விந்து அப்படிங்கிற அந்த நாதம் தான் முழுக்க முழுக்க ஒலி வடிவம். அது ஒலி வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப சூட்சமமா இருக்கும். அது உணர்வினால் மட்டுமே அறியக்கூடியது. அந்த உணர்வு பின்னாடி அது என்னவா மாறும் அப்படின்னா எழுத்தா மாறும். எழுத்தா மாறி அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்து ஓசையா மாறும். ஏன்னா அந்த அப்பர் பெருமான் சொல்லுவாரு, ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஓசை தான் அதுக்கப்புறம் சப்தமா அப்புறம் சப்தம் தான் அதுக்கப்புறம் சொல்லா அப்புறம் சொல் பொருளா வரும். அது மாதிரி ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கும். அததான் இந்த இடத்துல இந்துவின் மேல் உற்ற ஈர் அது தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தானே அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும், அது அப்படிங்கிறது தான் சக்தியை குறிக்கும். இந்த தானேங்கிறது சிவசக்தி, தானே அப்படிங்கிறது சிவசக்தி. அதனாலதான் சுசேந்திரத்துல போனோம்னா அந்த கோயிலுக்கு பேரு தானு மாலயன். தானுங்கிறது இறைவன், மால்ங்கிறது திருமால், அயன்கிறது பிரம்மா. அந்த தானு அப்படிங்கிறத தானே அப்படிங்கிறது அது சிவசக்தியை குறிக்கும். ஆனா அது அப்படிங்கிறது அருள் சக்தியை குறிக்கக்கூடியது. ஈறு அப்படிங்கிற இடத்துல நிறைவு அப்படிங்கிறது. அந்த சந்திரனுக்கு மேல போனாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம துவாதச அந்த பெருவெளிக்கு போக முடியும். அப்படிங்கிறது தான் அந்த ஈர் அது தானே அப்படிங்கிற அந்த அடிப்படையில வரும். இதெல்லாம் ஆனா உண்மையிலேயே இது எங்க தெரியும் அப்படின்னா உணர்வினால் மட்டுமே தெரியும். அத அந்த உணர்வு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அனுபவம் அப்படிங்கிறது வரும். முதல்ல உணர்வு, அப்புறம் அனுபவம், அப்புறம் தான் அது வேதமாவும் மந்திரமாவும் அப்புறம் இலக்கியமாவும் அந்த மாதிரிலாம் வெளிவரும் நமக்கு. அதை நம்ம சிந்திக்கணும். இதுக்கு தலைப்பே என்ன போட்டிருந்தாங்கன்னா சிந்தனை அப்படின்னு. ரத்னதா அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க ஒரு பாட்டுல? சிந்தனைன்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க பாருங்க. சரி, சிந்தனையில் நாதம் தோன்றும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, சிந்தனையில் நாதம் தோன்றும் அப்படிங்கன்னு இதுக்கு ஒரு தலைப்பே கொடுத்திருந்தாங்க. அப்ப இது சிந்தித்தலால் தோன்றக்கூடியது. அதனால்தான் அந்த சிந்தித்தல் தான் யோகம் அப்படிங்கிறது. அந்த சிந்தித்தல்லையே கூட என்னன்னா ஒரே ஒரு இடத்துல அமர்ந்து அதுக்கப்புறம் வேற நினைவுக்கு போகாம, அதே நேரத்துல பேசாம, வார்த்தை இல்லாம சிந்திக்கிறது. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால அதுதான் நாதம் அப்படிங்கிறது. இந்த நாதம் அப்படிங்கிறத உணரும் போது அதுதான் நிறைவு அப்படிங்கிறது. இந்த ஜோதிடத்துல பார்த்தா கூட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்திரன் எங்க இருக்குதுங்கிறத வச்சுதான் ஜாதகமே சொல்லுவாங்கங்க. பெரும்பாலும் அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அந்த கட்டெல்லாம் போட்டுட்டு கடைசியா சொல்லும்போது சந்திரன் எங்க இருக்குதோ அதை வச்சுதான் அவருடைய ஜாதகத்தை முழுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல வரி. ஆனா நான் ஒரு பாட்டு சொல்றேன், இப்ப அது எனக்கு நினைவில்லை. 5 பேரறிவும் கண்களே கொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பெரிய புராணத்துல இருக்கும். அது நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஆனா நான் அதுக்கு ரீகால் பண்ணதால ஞாபகம் இல்லை. அதுல இந்துவாள் சடையான் ஆனந்த எல்லையில் அப்படின்னு அந்த இடத்துல அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு அந்த சுந்தரர் அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்லியிருப்பாங்க. அது எப்பாவது டைம் இருக்கும்போது நீங்க பார்க்கணும்.
அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால வந்து அந்த நாதம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப முழுக்க முழுக்க சூ சூட்சமமான உணர்வு. அது அது வார்த்தையால சொல்ல முடியாது. அது மாதிரி அதனால்தான் தாய்மானவர் வந்து வார்த்தை சொல்ல வாராய் பராபரமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கான பாடல் வந்து அபிராமி அந்தாதியில 28வது பாட்டு. அது கொஞ்சம் இதுக்கு ஒத்து வரும். சொல்லும் பொருளும் என நடமாடும், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் தொழும் அவர்க்கே, அழியா அரசும் தொழும் அவர்க்கே செல்லும் தவ நெறியும் தொழும் அவர்க்கே சிவலோகமும் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி அர்த்தநாரியா. இப்ப நீங்க சொன்ன 5 பேரறிவும் கண்களை கொள்ளங்கிற அந்த பாடல் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரம் கோவிலுக்கு சென்ற போது இறைவனின் நடனத்தை எப்படி கண்டார்? அவருக்கு 1000 கண்கள் தேவைப்பட்டதா? மனம் எத்தகைய மகிழ்ச்சியை அனுபவித்தது என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லும் பெரிய புராண பாடல். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக இந்துவால் தடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் வளர்ந்தார் அப்படிங்கிற பாடல். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி சார். இது அப்புறமா மனப்பாடம் பண்ணிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இல்ல, ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம கனடா திருமந்திர திண்ணையில வந்து திருமூலரின் பராசக்தி மையம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து கொஞ்ச நேரம் பகிர்ந்துக்கிறேன். இரவு வந்து நம்மளோட மணி 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அவங்களோட டைமுக்கு வந்து காலையில 9:10க்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அந்த அறிவிப்பை வந்து நான் நம்ம குரூப்ல போடுறேன். நேரம் இருப்பவர்கள் இரவு 7:30 மணிக்கு ஜூம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கனடா திருமந்திரவை இது தெரிஞ்சிருக்கும், இருக்கும். இதற்கு முன்னாடி கூட நிறைய தடவை நான் அதுல கலந்து கொண்டு இருக்கேன். இந்த இடத்துல இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அது மாத்திரம் நான் ஷேர் பண்ணிட்டு. போன சனிக்கிழமை எனக்குள்ள ஒரு உந்துதல், தேவியினுடைய விஷயங்களை நம்ம நிறைய பேச முடியல, நிறைய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்னால சொல்ல முடியாம டைம் இல்லன்னு போயிட்டு இருக்கோம். இந்த 4ஆம் தந்திரத்துல நம்ம வந்து ஒரு சிறப்பு உரை வைப்போம்ல எப்பவுமே மாசத்துல. லைனையா எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாரு. அது ஆரம்பிச்ச இந்த 1 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்க பேசுறீங்களா,
நானும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறதுனால நம்ம தான் டெய்லி பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். யாரும் இல்லைன்னா நான் பேசுறேன்யா, இல்லைன்னா இவங்கள ட்ரை பண்ணலாம், அவங்கள ட்ரை பண்ணலாம்னு பேசி பேசி நான் இன்னொருத்தருக்கு கை காட்டிக்கிட்டே இருப்பேன். அவர் கூட நினைச்சிருக்கலாம், ஏதோ டார்ச் பண்றாங்க இவங்க நம்மள பேசாம அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நான் என்னுடைய உண்மையான கிடக்கை என்னன்னா, நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். யாருமே இல்லைன்னா நம்ம பேசலாம். இல்லைன்னா புதியவர்களை வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு என்னமோ அன்னைக்கு தோணுச்சு சனிக்கிழமை, நம்ம இதை பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நம்ம அவை முடிந்த உடனே நான் லைனையாவை கூப்பிடுறேன். கூப்பிட்டு நான் சொல்றேன், ஐயா நம்ம இந்த மாத சிறப்பு நேரத்துக்கு நான் வேணா இந்த தேவியை பத்தின இந்த விஷயங்கள் நம்ம பேசாம விடக்கூடிய சில விஷயங்களை பேசிடலாமா இன்னைக்கு அப்படின்னு அவருக்கு பாவம் கஷ்டப்பட்டாரு. ஐயோ நான் இப்பதான் சத்யநாராயணையா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவரும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா உங்களை மாதிரியே வேற யாரும் இல்லைன்னா பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இன்னைக்கு சத்யநாராயணையா நான் சரின்னு சொல்லியிருக்காரு. அவரு பேசுறாரு நாளைக்கு. ஐயோ அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அதுக்கு என்ன எப்ப வேணா பேசலாம். 4ஆம் தந்திரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு. அடுத்த மாசம் கூட நம்ம பேசிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். மறுநாள் சத்யநாராயண உரை அவ்வளவு அற்புதமா இருந்தது. இது அடுத்த காரியம். ஆனா அவர்கிட்ட பேசிட்டு நான் போனை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பாக்குறேன். எந்த செய்தியும் இல்ல. அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துல நான் திருப்பி வாட்ஸ்அப் பாக்குறேன். அந்த கனடா திருமந்திர சபையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பாளர் ஒருங்கிணைப்பாளர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அம்மா இந்த சனிக்கிழமை நீங்க பேசணும், அதுவும் சக்திய பத்தி பேசணும். முடியுமா உங்களால? நீங்க பண்றீங்களா? இத நம்ம எப்படி பாக்குறது? என்னுடைய எண்ணம் பேசணும், அவளை பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டா நீ பேசிடு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? இல்ல அவங்க அங்க நினைச்சிருந்திருப்பாங்க அந்த அம்மாவை கூப்பிடணும்னு. அது இங்க எனக்கு சரியா அவங்க கேக்குறாங்கன்னு கணிக்க தெரியாம நான் இங்க கேட்டேனா, இந்த இடத்துல என்னுடைய போதாமையும் இருக்கு, என்னுடைய அவாவும் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். உண்மையில இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு தருணம். அந்த இது ரொம்ப சூட்சமமான ஒரு தருணம். ஆனா ரொம்ப அற்புதமான தருணம். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நான் இந்த அறிவிப்பை நம்ம குழுல போடுறேன். முடியறவங்க 7:30க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட பாரதியும் திருமூலரும். பாரதி எப்படி திருமூலருடைய அடியை பற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த பராசக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அந்த அதிர்வு எப்படி இருக்கு, அத திருமூலர் நமக்கு எங்க நாம் தருகிறார் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. இதான் அடி மனசுல இருக்கு. இதுக்குண்டான சான்றுகள்லாம் நம்ம எடுக்கணும். நன்றிம்மா. நன்றி கேத்திகாம்மா. நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நான் சில நிகழ்வுகள் கலந்துருக்கேன். நிச்சயம் என்று வருகிறோம். மிக்க நன்றி. வேறு எதுவும் கருத்துக்கள் எதுவும் இருந்தா அன்பர்கள் வரலாம், இல்ல நிறைய இது வரலாம். நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துள்ள சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில்